கேபிஆர் பொறியியல் கல்லூரியில் MBA மற்றும் முதுநிலை மாணவர்களுக்கான அப்யூதயா 2026 வழிகாட்டுதல் நிகழ்ச்சி தொடக்கம். கோவை கேபிஆர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் கேபிஆர் பிசினஸ் ஸ்கூல் சார்பில் முதலாம் ஆண்டு முதுநிலை வணிக நிர்வாகம் மாணவர்களுக்கான அப்யூதயா 2026 அறிமுக மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இன்று தொடங்கியது. இதில் மாணவர்களுடன் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு கேபிஆர் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் காயத்ரி ஆனந்தகிருஷ்ணன் தலைமை வகித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை வரவேற்று வாழ்த்துரை வழங்கினார். அப்போது அவர் செயற்கை நுண்ணறிவு இன்று அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை எளிதாகவும் விரைவாகவும் பெறும் வசதியை அது உருவாக்கியுள்ளது. எனவே மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவுடன் போட்டியிடுவதற்கு பதிலாக அதனால் செய்ய முடியாத தனித்திறன், சிந்தனை திறன் மற்றும் மனிதநேய பண்புகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒழுக்கம் என்பது செயற்கை நுண்ணறிவால் வழங்க முடியாத முக்கியமான மனித பண்பாகும் என்றார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முதல்வர் முனைவர் அகிலா முத்துராமலிங்கம் பேசுகையில், கேபிஆர் மில் நிறுவனத்தின் ரூபாய் 42,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சியை மாணவர்கள் சிறந்த முன் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். முதுநிலை மாணவர்களுக்கான ஸ்ட்ரைட் திட்டம் திறன் மேம்பாடு மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு வழிவகுக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து துறை தலைவர்களை அறிமுகப்படுத்தினார். துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அடையார் ஆனந்தபவன் நிர்வாக இயக்குநர் KD சீனிவாசன் ராஜா நேர மேலாண்மை, மன உறுதி, இலக்கு நிர்ணயம், மதிப்பு கூட்டுதல் மற்றும் தொழில் முனைவோர் சிந்தனையின் அவசியம் குறித்து பேசினார். மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளை உருவாக்குபவர்களாகவும் வளர வேண்டும் என அறிவுறுத்தினார். தஞ்சாவூர் தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவன இயக்குநர் பேராசிரியர் பழனிமுத்து புதுமை தவிர்க்க முடியாது என்ற தலைப்பில் பேசினார். மாணவர்களின் முழுமையான ஆளுமை வளர்ச்சி, நல்ல அணுகுமுறை, தனிநபர் உறவுத்திறன், ஆராய்ச்சி வெளியீடுகள் மற்றும் இன்குபேஷன் வாய்ப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் மாணவர்களின் கல்வி பயணம், மேலாண்மை திறன் வளர்ச்சி மற்றும் எதிர்கால தொழில் வாய்ப்புகள் தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டன. தொடர்ந்து அடுத்த 4 நாட்களிலும் தொழில் மற்றும் மேலாண்மை துறைகளை சேர்ந்த வல்லுநர்கள் பங்கேற்று தனிநபர் பிராண்டிங், பிராண்ட் மேலாண்மை, நிதி, நிலைத்தன்மை, தொழில் முனைவோர் சிந்தனை உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்களுக்கு வழிகாட்ட உள்ளனர்.